வணக்கம் மக்களே! நான் கார்த்திகா என்னோட சேனல் த வாண்டர் பாண்டருக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு ஜப்பான்ல நான் எப்படி கிராசரிஸ் வாங்குறேன், அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் காட்டப் போறேன் இந்த வீடியோவில். இப்போ இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸ்ன்னு ஜப்பானில் நிறைய பிளேசஸில் இருக்குது. ஆனால் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் எதுவுமே இல்லை. நான் இருக்கிற ஏரியாவில் அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணால் தான் இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸே வரும். ஸோ இங்கே வந்து அம்பிகா அப்படிங்கிற ஒரு ஸ்டோர் இருக்குது. அது ரொம்பவே பெரிய ஸ்டோர். அண்ட் அவங்க ஆன்லைன்லையுமே சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது போக இன்னும் 2-3 இந்தியன் ஸ்டோர்ஸ்லையுமே ஆன்லைன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே அம்பிகாலே வாங்கி பழகிட்டதுனால நான் எப்போவுமே அம்பிகால தான் ஆர்டர் போடுவேன். நம்ம வீக் டேஸில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வித்தின் 2 டேஸில் நமக்கு நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே டெலிவர் ஆகிடும். நான் அப்பப்போ எனக்கு என்னென்ன நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆர்டர் பண்ணிப்பேன். ஆனால் அடிக்கடி ஆர்டர் பண்ண மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுவேன். டெலிவரி சார்ஜ் ஆப்வியஸ்லி அப்ளிகபிளாக தான் இருக்கும். பட் நம்ம சம் அமௌண்ட்டுக்கு மேலே ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா டெலிவரி சார்ஜ் இருக்காது. இங்கே வந்து 3 ஐட்டமாக பிரிச்சிருப்பாங்க. ஃப்ரோசன் ஐட்டமுக்கு ஒரு டெலிவரி சார்ஜ், ஃப்ரெஷ் ஐட்டமுக்கு ஒரு டெலிவரி சார்ஜ் அண்ட் மற்ற கிராசரிஸ்க்கு ஒரு டெலிவரி சார்ஜ் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ கிராசரிஸ் வந்து நீங்கள் மினிமம் 10,000க்காவது ஆர்டர் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரோசன் ஐட்டமுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃப்ரீ டெலிவரி இருக்கும். இல்லைனா நம்ம எக்ஸ்ட்ராவாக டெலிவரி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மெயினாக என்கிட்ட கோதுமை மாவும் தேங்காயும் சுத்தமாக காலி. அதனால தான் இந்த தடவை ஆர்டரே பண்ணியிருந்தேன். கோதுமை மாவு எப்போவுமே 1 kg பேக் தான் வாங்குவேன். ஆனால் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு காலி ஆகிடும். அதனால் இந்த டைம் வந்து மொத்தமாக 5 kg பேக்காகவே வாங்கிட்டேன். அண்ட் கோகோனட்லேயுமே கோகோனட் த்ரெட்டும் தனியாக வாங்கிக்கிட்டேன், ஃபைனும் வாங்கிக்கிட்டேன். இன்கேஸ் நம்ம பொரியல் ஏதாவது பண்ணுறோன்னா ஃபைன் யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி அரைக்க போனோம்னா கோகோனட் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஜாப்பனீஸ் சூப்பர் மார்க்கெட்டுமே கோதுமை மாவு அவைலபிளாக தான் இருக்குது. அதில் எப்படி சப்பாத்தி மேக் பண்ணால் வரும் அப்படிங்கிற வீடியோ கூட நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அதில் ப்ராப்பராக வரலை அப்படிங்கிறதுனால நான் மொத்தமாக இங்கே இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸ்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டர் பண்ண ஃப்ரெஷ்ஷான ஐட்டம். நம்ம கிராசரி ஐட்டம் தனியாகவும் ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் தனியாகவும் தான் வரும். பிகாஸ் இது வந்து ஒரு சில்லான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இங்கே மேலேயே கூட எவ்வளோ டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டியே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேக்குள்ளே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பண்ணுற வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே இருக்கும். அண்ட் ஃப்ரோசன் ஐட்டம் ஏதாவது ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் ஒரு தனி பேக்கேஜாக வரும். நான் ஃப்ரோசன் ஐட்டம் இந்த டைம் எதுவுமே ஆர்டர் பண்ணல. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஆர்டர் பண்ணேன். ஃப்ரூட்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஒன்லி மேங்கோ மட்டும்தான் இருக்கும். அதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னால நான் வாங்கலை. கருவேப்பிலை நம்மளுக்கு அடிக்கடி மெயினாக தேவைப்படுன்றனால கருவேப்பிலை வந்து 3 பேக்காகவே ஆர்டர் பண்ணிட்டேன். அண்ட் 3 பேக்காக ஆர்டர் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா நம்மளுக்கு டெலிவரி சார்ஜ் கொஞ்சம் இடிச்சது. அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு 3 பேக்காகவே போட்டுட்டேன். அண்ட் இந்த கொத்தவரங்காய், இது சீனரிக்கான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஒரு வெஜிடபிள் தான் எப்போவுமே நான் இங்கே ஆர்டர் பண்ணும்போது இருக்கும். அதனால் அது நான் வாங்கிட்டேன். அண்ட் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து 2 வாங்கிட்டேன். யூஸ்வலாக வந்து தேங்காய் இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருப்பேன். அது ஃப்ரீசரில் இருக்கும். அது காலியாகிற டைமில் தான் நான் வந்து இந்த கோகோனட் த்ரெட்டுக்கோ இல்லை ஃபைனோ இந்த பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்களே அதை யூஸ் பண்ணுவேன். நான் இப்போது கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி ஃப்ரீசர் பேக்டு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே தான் வந்துட்டு ஃபுல்லாக அந்த குச்சியிலேருந்து ஃபுல்லாத்தையும் கருவேப்பிலை எல்லாத்தையும் உருவி நான் அதுக்குள்ளே போட்டு வச்சுருவேன். இவங்க நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ணி தான் கொடுப்பாங்க. எந்த ஒரு அழுக்கும் இல்லை ஈரப்பதமுமே எதுவுமே இருக்காது. நான் இந்த மாதிரி உருவி போட்டு இந்த ஃப்ரீசர் பேக்கில் வச்சுருவேன். மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணுவேன். என்னென்னா மேலே இருக்கிற போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடியில் இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாக ஒரு மாதிரி டல்லாகிடுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சட்னி ஏதாவது அரைச்சேன் அப்படின்னா அந்த டல்லாக இருக்கிற போர்ஷன் எல்லாத்தையுமே அதில் போட்டு அரைச்சிடுவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து கருவேப்பிலையை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீஸில் இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு தேங்காவை தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். தேங்காவை வந்த அன்றைக்கே ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன். ஏன்னா சம்டைம்ஸ் தேங்காய் அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து அவங்களுக்கு மெயில் அட்டாச் பண்ணி அனுப்பினோன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு தடவை அப்படி ஆச்சு, அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து நான் 2 தேங்காய் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு தேங்காய் ஃபஸ்ட்டே ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு. இன்னொரு தேங்காய் லேட்டராக தான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் அது அழுகி போயிருந்துச்சு. லேட்டராக ஓப்பன் பண்ணனால நான் ரீஃபண்டுக்கு எதுவும் அப்ளை பண்ணலை. இந்த டைம் 2 தேங்காய் வாங்கியதில்லை. ஸோ 2த்தையுமே நான் இன்றைக்கே ஓப்பன் பண்ணிட்டேன். சேஃபர் சைடுக்கு 2த்தையுமே செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. 2 தேங்காயில் ஒரு தேங்காய் இந்தளவு கொஞ்சம் ஓகேவாகவே இருந்துச்சு. பட் இன்னொரு தேங்காய் வந்து சரியில்லை. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி அதோட ஷெல் மட்டும் தனியாக வந்துருச்சு. அண்ட் அந்த மேல் போர்ஷனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் மாறி இருந்துச்சு. ப்ளஸ் ஃபங்கஸுமே அங்கங்கே ஃபார்ம் ஆகி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு தேங்காவை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு அட்டாச் பண்ணி மெயில் அனுப்பியாச்சு. நான் இந்த 2 தேங்காவுமே இன்றைக்கி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இன்கேஸ் நம்ம இந்த கெட்டுப்போன தேங்காய் வந்து உள்ள போர்ஷன் ஓரளவு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணிக்கலான்றதுக்காக நான் 2மே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஆனால் ஒன்றா ஸ்டோர் பண்ணாமல் தனித்தனியாக ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த கெட்டுப்போன தேங்காயில் மட்டும் நான் அந்த மேலே இருக்கிற அவுட்டர் லேயரை வந்து கட் பண்ணி எடுத்துட போகிறேன். இந்த மாதிரி அவுட்டர் லேயர் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி பேட் ட்ரை பண்ணி 2 தேங்காவுமே எடுத்து வச்சுக்க போகிறேன். அந்த கெட்டுப்போன தேங்காயில் மட்டும் அவுட்டர் லேயர் கட் பண்ணியிருக்கேன். பட் இந்த நல்ல தேங்காயில் வந்து அவுட்டர் லேயர் எதுவுமே கட் பண்ணலை.
இதில் வந்து எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா இருக்கிற இந்த தேங்காய் வந்து நான் கொஞ்சம் பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி தான் ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறேன். அண்ட் இன்னொரு தேங்காவை கொஞ்சமாக அரைச்சி கோகனட் த்ரெட் ஃபார்மேட்டில் தான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தேங்காயில் எந்த ஒரு ஈரப்பதமுமே இல்லாததுக்கப்புறம் நான் வாஷ் வேறு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் நல்லா ஒரு கிளாத்தில் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே அந்த தேங்காயெல்லாம் வச்சு தான் நான் ஃப்ரீசருக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன் இந்த தேங்காவை. இன்னொரு தேங்காவையும் அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நல்லா கிளாத் வச்சு ட்ரை பண்ணதுக்கப்புறமா இதை அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரீசருக்குள்ளே ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த தேங்காவை குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் மைக்ரோவேவில் வச்சு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு இதை விட ஏதாவது பெட்டரான மெத்தட் தெரியும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ